திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவரே அவர் நல்லவர் நல்லவரே. நாவியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென் ஆமென். இயேசுப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். இயேசு உங்க மேல ரொம்ப ஸ்பெஷல் டான்ஸ் இன்னைக்கு உங்க மத்தியில் வந்து டான்ஸ் ஆடும்படி எல்லாம் நம்ம அண்ணன்மாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஸோ நல்ல கரங்க வந்துட்டு என்ன செய்வோம், ஒரு டான்ஸ் ஆட போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? பார்க்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே வெரி குட். பாட்டு ரெடியாக இருக்கு. புதுசாக பாட்டு வாங்க வாங்க அப்படியே வாங்க. முன்னாடி முன்னாடி இப்படி இப்படி பாருங்க. இப்படி பாருங்க. ஓ உங்களா சரி இப்படி இப்படி சொல்லுங்க. இப்படி பாருங்க. வெரி குட். போடு. இல்லைக்கா சாங் மட்டும் இருக்கா? அப்போ ப்ளூடூத் மட்டும் ப்ளூடூத் கட் பண்ணி விடுங்க. ஆன்லைன்ல இருக்கா ஆஃப்லைன்ல இருக்கா? ரைட் சார். உங்கள்தான் சுத்திட்டு இருக்கு. எந்த பாட்டுக்கா? எந்த பாட்டு இல்லைக்கா? டான்ஸ் ஆன பாட்டு. ரெடி. ஓகேவா? அக்கா அண்ணா நீங்க போங்க. நீங்க ரெடியா? ரெடி. Sorry,
பாட்டு பாடணும். எஸ் எஸ் பாடு. பாட்டு பாடு. சந்தோஷம் சந்தோஷம் ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் துன்பங்களை போக்கினார் சந்தோஷம் 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 எங்கள் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் துன்பங்களை போக்கினார் சந்தோஷம் எங்கள் பொங்குதே அடி தப்பி நான் தீர்ந்தேன் பாவமடிகளை சுமந்தலைந்தே அடி தப்பி நான் தீர்ந்தேன் பாவமடிகளை சுமந்தலைந்தே அவர் அன்பு கூறவே அழைத்தது என்னையே அவர் அன்பு கூறவே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிட்டு அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிட்டு சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னை பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் என்னை ரட்சித்தார்
சந்தோஷம் என்னில் பொங்குதே. சற்று சோதிக்க தேவதூதருடன் வருவார். சற்று சோதிக்க தேவதூதருடன் வருவார். அனைத்து செய்வார் அனைத்து ரட்சிப்பார். அனைத்து செய்வார் அனைத்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு இந்த சொந்தமானவே. அந்த நல்ல இயேசு இந்த சொந்தமானவே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார். என்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாபத்தில் ஜீவன் ஆகாயத்தில் அறிந்திடுவார். ஆபத்தில் ஜீவன் ஆகாயம் இயேசுவோடு இன்று வாழுவே. என்னை வாழும் இயேசுவோடு இன்று வாழுவே. இயேசு என்னை ரட்சித்தார். என்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அந்த பையன் வளர்ந்தார், திருமணம் ஆனது. அந்த குடும்பத்திற்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பையன் பிறந்தார். அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். ஆனால் 4வது ஆம்பளை பையன் என்னாச்சு அப்படின்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, பிறந்துட்டான், இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. பிறந்துட்டா இப்போ என்ன ஆயிரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பெற்ற தாய் ரொம்ப துக்கத்தில் வேதனையோடு, ஐயோ கடவுளே, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைய கொடுத்தீங்க, இந்த ஒரே ஒரு ஆம்பளை பையனை கொடுத்தீங்க, அந்த ஆம்பளை பையனும் இப்போ செத்து போயிடுவான்னு சொல்றீங்களே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி ஓன்னு அழுக. அந்த அழுகை யாருமே நிப்பாட்ட முடியல. எங்கேயோ ஓடுனாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, எதையோ நோக்கி பார்த்தாங்க, ஒண்ணுமே முடியல. கடைசியா முழங்கால் போட்டு ஒரே ஒரு இயேசு தெய்வத்தை பார்த்து சொன்னாங்க, தெய்வா, இறைவா, இயேசு தெய்வமே, எனக்கு தெரியும் எனக்கு 3 பிள்ளையை கொடுத்தவர் நீதான், 4வது எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறீங்க, ஆனா ஆம்பளை பையனை கொடுத்துட்டு இப்போ டாக்டர் சொல்றாரு செத்து போயிடுவான்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அழுகும் பொழுது உடனே ஒரு வெளிச்சம் வந்து அவங்ககிட்ட வந்து சொன்னிச்சு, நீ பயப்படாத, உன் பையன் என்ன செய்ய மாட்டான், இறந்து போக மாட்டான். உடனே அங்க இருக்கிற ஆட்கள்லாம் சொல்லிட்டாங்க, இறந்துருவான், டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த பிள்ளை இறந்துரும், போய் குழி தோண்டிருங்க, நாளைக்கு அடக்கம் பண்ணிடும், பாடி 10 நிமிஷம் ஆயும். உடனே போய் டாக்டர் சொல்லும்போது சொல்றாங்க, இல்ல உங்க பிள்ளை என்ன செஞ்சிடும், இறந்துருங்க. உடனே அந்த வீட்டார் என்ன பண்றாங்க, ஊருக்கு வராங்க, குழிலாம் தோண்டியாச்சு, இப்போ அடக்கம் பண்றதுக்கு ஊர்ல ரெடியா இருக்கிறாங்க. பிள்ளை இறந்த பிள்ளை என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். ஆனால் அந்த இயேசு வெளிச்சம் வந்து சொல்லிருச்சு, இயேசு தெய்வம் வந்து சொல்ற பிள்ளை என்ன செய்ய மாட்டான், இறக்க மாட்டான், பயப்படாத. எல்லாம் அடுத்த நாள் உடனே அந்த அம்மா ஓடி போய் அவங்க வீட்டுக்காரரை பார்த்து, இங்க பாருங்க, எனக்கு தெய்வம் எனக்கு என்ன செஞ்சது, இயேசு தெய்வம் எனக்கு சொப்பனத்துல வந்துச்சு, தெய்வம் என்னை பார்த்து சொல்லுச்சு, நம்ம பிள்ளை என்ன செய்யாது, சாக மாட்டான், அவன் உயிரோடு இருப்பான், நீங்க கவலை தயவு செய்து எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, வெட்டின குழியெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. அவங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க, அட முட்டாளே, நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, அதே எப்படி டாக்டரே செத்து போச்சுன்னு சொல்லும் போது எப்படி என்ன செய்யல உயிரோட வர முடியும். உடனே என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் எல்லாரும் செத்து போவான்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல உயிரோடு வந்துட்டான் அந்த பிள்ளை. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, டாக்டருக்கே ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடந்துச்சு. உடனே அந்த வீட்டுக்காரர் போன் பண்ணி, என் பிள்ளை சாகல, யாரும் என்ன செய்யாதீங்க, குழி தோண்டாதீங்க, குழியெல்லாம் மூடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அதே டாக்டர் சொன்னாரு, இந்த பிள்ளைக்கு சரியான வளர்ச்சி இல்லாதனால இந்த பிள்ளை 5 வருஷம் தான் என்ன செய்யும், உயிரோட இருக்கும், கூடி போனா 10 வயசு, இவன் 5வது படிக்கிற வரைக்கும் எங்களால கேரண்டி கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 ஆபரேஷன் பண்ணாதான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த தாய்க்கும் தகப்பனுக்கு ரொம்ப வேதனை, கடவுளே உயிரை கொடுத்துட்டீங்க. அப்போ டாக்டர் சொன்னாரு, இருந்தாலும் உங்க கடவுள் பெருசப்பா, நீ கும்பிட்டுக்கோ அப்படின்னு மறுபடியும் அந்த தாயும் தகப்பனும் முழங்கால் போட்டு கேட்டாங்க, இயேசுவே ஜீவனை கொடுத்துட்டீங்க, இப்ப மறுபடியும் 10 வயசுக்குள்ள இறந்துருன்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்றதுன்னு அழும்போது மறுபடியும் அந்த டாக்டர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பிள்ளை சாகல. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 32 வயசு ஆயிடுச்சு, உங்க முன்னாடி நான் நிக்கிறேன் பாருங்க.